ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் என்ன ஒரு ஜோதிட பதிவு பார்க்க போகிறோம். நம்ம போடுறது எல்லாமே முக்கியமான பதிவு தான், ஜோதிட குறிப்புகள்லாம். ஸோ அதனால் எல்லா பதிவும் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாமே முக்கியமான ஒரு குறிப்புகளும் முக்கியமான பதிவுகளை மட்டும்தான் நான் ஜோதிடத்தில் போடுவேன். அதனால் என்னுடைய பதிவுகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக, ஒரு நல்ல தகவல் உள்ளதாக, ஒரு நல்ல குறிப்பாக அமையும். சரி, இப்போ நம்ம என்ன ஜோதிட ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ஜோதிடம் நம்மளுக்கு வருமா, ஜோதிட தொழிலை நம்ம செய்யலாமா, ஜோதிடம் நம்மளுக்கு லைஃப் லாங் கை கொடுக்குமா, இல்லை ஜோதிடம் நம்ம படிப்போட சரியாயிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஷின் இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ சில குறிப்புகள்லாம் இருக்குது. என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் இந்த ஒரு 5-6 குறிப்புகள் தான். இந்த குறிப்புகளில் ஏதாவது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒத்து போகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டினாலும் அது ஜோதிடம் உங்களுக்கு வரும். அதுக்கான தகவலை நான் சொல்கிறேன். சரி, இப்போ முதல்ல முக்கியமான குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அப்படி இருந்ததுன்னா அது நல்ல விஷயந்தான். அது இருந்து நல்லபடியாக நான் ஜோதிடராக இருக்கிறேன் இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் கூட பதிவு பண்ணலாம். சரி, என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன அந்த ஜோதிடர் ஆவதற்கான குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, அது ஒரு புத்தகத்தை பார்த்தே சொல்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த குறிப்புகளை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சரி, நம்ம இப்போ படிக்கலாம். முதல்ல பாருங்கள். முதல் குறிப்பு லக்னத்திற்கு. நான் புக்கை பார்த்தே சொல்கிறேன், ஏன்னா இதை மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாது. இந்த குறிப்புகள் உங்கள் ஜாதகத்தில் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த குறிப்பு இருக்குதான்னு பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறது. சரி, இதை நோட் பண்ணிங்க. ஏன்னா ஜோதிடம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஜோதிடம் நம்ம படிக்கிறோம், ஜோதிட தொழில் நம்ம செய்வோமா, ஜோதிடத்தில் லாபத்தை பார்க்க முடியுமா, நல்ல பேர் புகழ் சம்பாதிப்போம்னு நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்கும். கண்டிப்பாக ஜோதிடம் படிக்கிற எல்லாருக்குமே இந்த கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் நான் சொல்கிற அந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, நீங்கள் பாருங்கள், குறிப்பு பாருங்கள். நான் சொல்கிற குறிப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தை அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், இருக்குதான்னு பாருங்கள். சரி, முதல்ல குறிப்பு லக்னத்திற்கு 2க்குரிய கிரகம் எதுவாயினும் அது பலம் பெற்று புதன் கேந்திரம் அல்லது 11இல் இருந்தால் ஜாதகர் சிறந்த ஜோதிடர் ஆவார். புரியுதுங்களா? எந்த லக்னம்னா இருக்கட்டும், அதில் 2க்குரிய கிரகம். ஏன்னா 2க்குரிய கிரகம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, மெயினாக 2ஆம் அதிபதி தான் வாக்குஸ்தானாதிபதி. ஒருத்தர் ஜோதிட துறையில் நல்ல பேர் புகழ் எடுக்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு வாக்கு பலிதம் வேணும். ப்ளஸ் அவர் நல்ல பேச்சாற்றல் பொருந்தியவராக இருக்கணும், நல்லா பேசணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டால் பேசாமலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது. ஏன்னா மற்ற தொழிலெலாம் பேசாமல் நம்ம இருந்து பணம் சம்பாதிச்சிடலாம், அது வேறு தொழில். அது பேச்சுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் எந்த தொழில் எடுத்தாலும் அதில் ஜோதிடத்துறையில் கண்டிப்பாக பேசணும். தப்போ ரைட்டோ, உங்களுக்கு படித்தது நீங்கள் தெரிஞ்ச குறிப்பை அதை வாடிக்கையாளர் கிளைண்ட்டுக்கு சொல்லுங்கள். அது பலிதம் ஆயிடுச்சா, ரைட்டு, நம்மளுக்கு வாக்கு பலிதம் இருக்குது, நம்ம சொல்கிறது நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதனால் யோசிக்காதீங்க. படிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம ஜோதிடம் சொல்லுவோம் அப்படின்னா தயவு செய்து அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஜோதிடத்தை வேதத்துடைய கண்கள் 6 கண்கள் உங்களுக்கு தெரியும். வேதம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் எவ்வளோ பெருசு. அதை படிக்கிறதுக்கு கேது பகவான் சொல்லக்கூடிய அவராலே முழுமையாக படிக்கலை. 400 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் ஆகிட்டும் அவரால் முழுசாக படிக்க முடியல. வேதம் அவ்வளோ பெருசு. அப்போ வேதத்துடைய கண்கள் ஜோதிடம். ஜோதிடத்தை நான் முழுசாக கற்றுக்கிட்டு தான் நான் ஜோதிடர் ஆவேன், முழுசாக கற்றுக்கிட்டு தான் நான் பலனை சொல்லுவேன், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் பலனை சொல்லுவேன்னா தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கு 3 ஜென்மம் வேணும்னு சொல்லுவாங்க. 3 ஜென்மத்துலேயும் 3 ஆயுளில் கூட அது முடியாது. ஏன்னா ஜோதிடத்தை ஒரு கடல். ஜோதிடத்தை படிச்சுட்டு நான் இப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், நான் சொல்லத்தான் நடக்கும், நான் தான் எல்லாமே அந்த அந்த அகம்பாவம் மட்டும் ஜோதிடத்தை இருக்கவே கூடாது. தயவுசெய்து படிங்க, லைஃப் ஃபுல்லாக படிங்க. போன பிறவியில் நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது ஜோதிடர் இருந்திருப்பீங்க. அதான் இந்த விட்டகுறை தொட்டகுறைன்ற மாதிரி இந்த பிறவியில் நீங்கள் ஜோதிட புக்கு இல்லை உங்கள் ரத்தத்தில் உங்கள் பிளட்டில் அந்த ஜீன் இருக்கும். யாராவது உங்கள் பாட்டம் முப்பாட்டம் தாத்தா அந்த மாதிரி யாருனா ஒரு ஆள் ஜோதிட தொழிலை செஞ்சுருப்பாங்க. அந்தமாரி செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஜீன் மூலிமா அந்த அமைப்பு வரும், ஏற்படும். ஏன்னா ஜோதிடத்தை படிக்கிறோம், அந்த புக்கை கையில் தொடர்ந்தே ஒரு ஒரு நவகிரகங்களுடைய அனுமதி இல்லாட்டினா அது நடக்காது. சரி, அதனால் ஜோதிடராக ஆகுமா, ஜோதிடர் தொழில் செட் ஆகுமா, ஜோதிட தொழில் செய்யலாமா,
நம்ம ஜாதகத்தில் இது இருக்குதா அப்படின்றவங்களுக்கு இந்த குறிப்பு யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த குறிப்பை நீங்கள் எழுதி வச்சுங்க. அப்படி இல்லாட்டா இந்த வீடியோவை அப்பப்போ போட்டு பாருங்கள். சரி, முதல் குறிப்பு நான் சொன்ன மாதிரி வாக்குஸ்தானம் தான் மெயின். 2ஆம் அதிபதி தான் வாக்குஸ்தானாதிபதி. எந்த லக்னம்னா இருக்குது, லக்னத்துக்கு எந்த லக்னம்னா 12 லக்னம் எது வேணும், அதுக்கு லக்னத்துக்கு எது வாங்கணும், 2க்கு 2 கூடிய கிரகம் வந்து பலம் பெற்றுக்கணும். பலம்னா ஆட்சி உச்சம் அந்த மாதிரி பெற்று 2ஆம் அதிபதி பலம் பெற்றுக்கணும். நல்லா நோட் பண்ணிங்க. புதன் வந்து கேந்திரம் அல்லது 11 இருக்கணும். ஏன் இந்த புதன் கிரகம் மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, புதன் தாங்க வந்து ஆசிரியர். புதன் தான் வந்து ஜோசியத்துக்கு முக்கியம். இன்னும் சந்திரன், கேது, சுக்கராச்சாரிய சொல்லக்கூடிய சுக்கரன் இதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்கு யூஸ் ஆன ஒரு கிரகம் தான். இருந்தாலும் புதன் தான் ஆசிரியர் தொழில், புதன் தான் புத்திக்காரங்க, புதன் தான் வித்யாகாரங்க. அதனால தான் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் தராங்க. அப்போ 2 கூடிய கிரகம் எந்த லக்கணம், 2 கூடிய கிரகம் பலம் பெற்று புதன் வந்து கேந்திரம்னா உங்களுக்கு தெரியும் 1 4 7 10 லக்னத்துலேருந்து 1 4 7 10ல் புதன் இருந்து, அப்படி இல்லாட்டினா 11 லாபஸ்தானத்தில் புதன் இருக்கணும். அந்த மாரி இருந்தால் அவங்க ஜோதிட தொழிலை செய்யலாம், அதில் லாபத்தை அடைவாங்க. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, குரு பகவான் ஜீவனாதிபதி சேர்க்கை பெற்று 2ல் இருந்தாலும், புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சிறந்த ஜோதிடர் ஆவார். சரி, இது புரியுதுங்களா? குரு பகவான் ஜீவனாதிபதி சேர்க்கை பெற்று, ஜீவனாதிபதினா யாரு? 10 கூடியவர், அவர் தான் ஜீவனாதிபதி. அவரோட குரு பகவான் சேர்க்கை பெற்று 2ஆம் இடம். நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே எல்லாமே குறிப்பிட்டு 2ஆம் இடத்தை தான் அதிகமாக சொல்கிறாங்க. வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நல்ல ஜோதிட தொழில் வருமா. அத்தோட புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சிறந்த ஜோதிடர் ஆவாராம். அப்போ புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று 6 8 12 மறையாமல் ஒரு நல்ல கேந்திர ஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் இருந்தார்னா அவர் ஜோதிட தொழிலை செய்வார் அப்படின்ற குறிப்பு தான் இது. புரியுதுங்களா? இப்போ 2 குறிப்பு 3 குறிப்பு ஆயிடுச்சுங்களா? அடுத்து, லக்னம் எதுவாக இருந்தாலும் சிம்மத்தில் உள்ள புதனை சந்திரன் பார்த்தால் சிறந்த ஜோதிடர் ஆவார். எந்த லக்னம்னா இருக்கட்டும், சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருந்து, சிம்ம ராசியில் புதன் இருந்து அவரை சந்திரன் பார்க்குறாரு. சந்திரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். சந்திரன் பார்த்துட்டாருன்னா அவர் ஒரு ஜோதிட தொழில் செய்வார், ஜோதிடம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, புதன் ஜீவனஸ்தானமாகவரின் அந்த ஸ்தானத்தை குருவும் சுபரும் பார்த்தால் ஜோதிடம் மூலம் ஜீவனம் செய்வார். உங்களுக்கு இது நான் இந்த குறிப்பு என்னன்னா, புதன் வந்து 10ஆம் அதிபதியாக ஆகணும். எந்த லக்கணம்னா எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லக்கணம்னா 10ஆம் லக்கணம்னா எது? புதன் ஜீவனஸ்தானமாகவரின் எந்த லக்கணத்துக்கு புதன் ஜீவனஸ்தானமாக வரும்? உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, குரு மீன லக்கணத்துக்கு 10 கூடியவரா, மீன லக்கணத்துக்கு வரமாட்டார். அப்போ புதன் வந்து 10ஆம் அதிபதியாக வரணும். நீங்கள் நோட் பண்ணிங்க. உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, புதன் வீடு வந்து 10ஆம் வீடாக வரணும். அது மிதனமோ கன்னியோ வந்து 10ஆம் வீடாக வந்துடணும். அந்த மாரி வந்துட்டு அந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை குருவும் சுபரும் பார்த்தால், சுபர்னா யார்? குருவோட சுக்கரனும் சொல்லலாம், அவர் ஒரு சுபர் தான். அப்போ இந்த குருவும் சுக்கரனும் யாருன்னா, ஒரு ஆள் 7ஆம் பார்வையோ இல்லை 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ குரு என்ன பார்த்துட்டாருன்னா அவருக்கு ஜோதிட தொழில் அமையும் அப்படின்ற குறிப்பு தான் இந்த 5வது குறிப்பு. நோட் பண்ணிங்க. புதன் ஜீவனஸ்தானமாகி அந்த ஸ்தானத்தை குருவும் சுபரும் பார்த்தால் ஜோதிடம் மூலம் ஜீவனம் செய்வார். அப்போ குரு ஒரு சுபர், சுக்கரன் அடுத்த சுபர், இதுதான் சொல்கிறாங்க. சுக்கரனும் குருவும் பார்த்தாலும் நல்ல விஷயந்தான். அடுத்த பாயிண்ட்டு, மிதுன லக்னமாகி 4ல் புதன் இருந்து அவரை குரு பார்த்தால் ஜோதிடமும் புரோகிதமும் செய்வார். அப்போ மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறக்கணும், 4ல் புதன் இருந்து அவரை குரு வந்து பார்க்கணும். புரியுதுங்களா? மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அது வந்து 4ஆம் இடம் பெரும்பாலும் வந்து ஒரு விசேஷ கல்வியை குறிக்கும். ஏன்னா 4ஆம் இடம் நம்ம வண்டி வீடு வாகன ஸ்தானத்து கூட வந்து உறவினர்கள் கூட அது வந்து விசேஷமான ஒரு கல்வி. சில பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி கூட பட்டப்படிப்பு எல்லாம் படிச்சுட்டு அது கூட ஒரு விசேஷமான ஒரு கல்வி, ஃபேஷன் டிசைனிங்கோ இல்லை ஏதோ ஒரு வெப் டிசைனிங்கோ ஏதோ ஒன்று விசேஷமான ஒரு கல்வினா அதான் தனியாக ஒரு ட்ரைனிங் பயிற்சி மாரி எடுத்துக்குவாங்க. அந்த கல்வி தான் விசேஷ கல்வி. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மிதுன லக்னமாகி 4ல் புதன் இருந்து அவரை குரு பார்த்தால், 4ஆம் இடத்துல புதன் இருந்து குரு 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ
ஏன்னா குரு வந்து புதனுக்கு பாதகாதிபதியாகவும் வருவார். அப்போ இதையும் பார்க்கணும். பாதகாதிபதியாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அப்போ குரு ஏதோ ஒரு பார்வை 5, 7, 9ன்னு ஏதோ ஒரு பார்வையாக பார்த்தாலும் அவர் ஜோதிட தொழில் மட்டும் செய்ய மாட்டாராம். ஜோதிடத்துக்கு கூட புரோகிதமும் பண்ணுவார். பையனுங்களை பார்த்தா புரோகிதம் பண்ணுறாருல்ல, அந்தமாரி புரோகித தொழிலும் சேர்ந்து செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6வது பாயிண்ட்டு, வாக்குஸ்தானத்தில் குரு இருந்து புதன் நிலைமை சரியில்லை எனில் ஜோதிடம் அறிந்தவராக இருப்பார். 2ஆம் இடத்துல குரு இருந்து, குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்து புதனுடைய நிலைமை சரியில்லை அப்படின்னா, புதன் தான் வித்யாகாரகன், நான் புத்திக்காரகன், நான் சொன்ன மாதிரி ஆசிரியர். அவர் சப்போஸ் நீசம் அஸ்தமனம் 3, 6, 8, 12 மறைஞ்சு பகைத்தோட சேர்ந்து கொஞ்சம் பலவீனமாக அவர் இருந்தார்னா ஜோதிடம் கற்றவராக இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தில் ஆவரவருக்கும் அதை படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால தொழிலாக செய்ய முடியாது, 4 பேருக்கு பலன் சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு இந்த குறிப்புகள் கரெக்டாக இவங்களுக்கு பொருந்துமே சொல்லலாம். அடுத்த குறிப்பு, புதன் 8ல் இருந்து 2ல் சுக்கிரனும் இருந்தாலும் ஜோதிடத்தால் லாபம் உண்டாகும். புதன் வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 2ல் இருந்தார்னா ஜோதிடத்தின் மூலம் லாபம் அடைவார். புதன் வந்து 8ஆம் இடம். பொதுவாக அந்த 8ஆம் இடம் போயிடுச்சுன்னா ஒரு கிரகம் கெட்டு போச்சு மறைவு ஸ்தானம் அப்படின்னா, 8ஆம் இடம் வந்து மறைமுகமான தொழிலை குறிக்குங்க. 8ஆம் இடம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, அசுபஸ்தானம் தான் சொல்கிறாங்க. 8ஆம் இடம் தான் வந்து மறைமுகமான தொழிலை கொடுக்கும். 8ஆம் இடம் ஒரு ஜோதிடத்துக்கு முக்கியமான ஒரு இடம் கூட நான் சொல்லுவேன். அப்போ 8ஆம் இடத்துல புதன் இருந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தார்னா ஜோதிடத்தில் லாபங்க.